வெல்கம் டு யூபிஎஸ்சி வினோத். நம்ம சேனலில் யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் ப்ரீவியஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஃபார் நம்ம ஜிஎஸ் பேப்பர் 1 2025 ஆன்சர் டிஸ்கஷன்ஸ் ஸ்டார்ட் பண்ணி 15 கொஷின்ஸ் முடிச்சிருக்கோம். எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் ஆன்சர் டிஸ்கஷன் 2025 அந்த பிளேலிஸ்ட்டுக்குள்ளே இருக்குது. ஸோ பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அந்த பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற கொஷின் இஸ் பேஸ்ட் ஆன் பிளேட் டெக்டானிக்ஸ். ஸோ ஒரே பேப்பரில் ஜிஎஸ் பேப்பர் 1லேயே பிளேட் டெக்டானிக்ஸ் அண்ட் சுனாமி ரெண்டுமே பார்த்திங்கன்னா கோர் கான்செப்ட் சேம். அப்போது ஒரே பேஸ் லைனை வச்சு 2 கொஷின் வந்திருக்கு. சரிங்களா? டிஸ்கஸ் ஹவு த சேஞ்சஸ் இன் ஷேப் அண்ட் சைஸ் ஆஃப் தி காண்டினென்ட் அண்ட் ஓஷன் பேசின் ஆஃப் தி பிளானட் டேக்ஸ் பிளேஸ். ஸோ ரொம்ப சிம்பிளாக பிளேட் டெக்டானிக்ஸ் தான். எப்படி பார்த்திங்கன்னா இந்த ரீஷேப்பிங் அண்ட் ஷேப்பிங் ஆஃப் காண்டினென்ட்ஸ் அண்ட் ஓஷன்ஸ் இதை தான் கேட்டிருக்காங்க. எப்படி இது நடக்குது? டியூ டு டெக்டானிக் மூமெண்ட்ஸ் ஆஃப் கிரஸ்டல் மாசஸ். ஸோ அவங்களே அதுக்கும் சொல்லிட்டாங்க, இந்த டெக்டானிக் மூமெண்ட்னால எப்படி ஷேப் அண்ட் சைஸ் ஆஃப் தி காண்டினென்ட் அண்ட் ஓஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நமக்கு பேசிக்கான ஒரு விஷயம் தெரியும், என்னது? பேங்கியா, அர்த்த ஆரிஜின் ஆன உடனே பேங்கியா பேந்தலாசா அப்படின்னு சொல்லி லேண்ட் மாஸ், பிக்கஸ்ட் லேண்ட் மாஸ் அண்ட் பிக்கஸ்ட் வாட்டர் பாடி அப்படிங்கிற கான்செப்ட் இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு? பேங்கியா. ஸோ ஒன் செகண்ட், பேங்கியா பேந்தலாசா. ஸோ பேங்கியா பேந்தலாசா. ஸோ பேங்கியா இஸ் அ லேண்ட் மாஸ், பேந்தலாசா இஸ் அ வாட்டர் பாடி. ஸோ இதிலிருந்து பிரிஞ்சு வந்தது தான் பார்த்தீங்கன்னா இப்போ அட் ப்ரெசண்ட்டாக இருக்கக்கூடிய 7 காண்டினென்ட்ஸ் அண்ட் ஓஷன்ஸ். சரி, இந்த ப்ராசஸை தான் நம்ம இங்கே எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். எப்படி இது காண்டினென்ட்ஸ் 7 காண்டினெண்ட்டாக பிரிஞ்சது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். அதோட ப்ராசஸை தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். எப்படி? பிளேட் டெக்டானிக்ஸ் இஸ் அ டைனமிக் எவல்யூஷன் ஆஃப் எர்த் சர்ஃபேஸ். காண்டினென்ட் அண்ட் ஓஷன் பேசின் are not static. They are constantly reshaping due to movements of lithospheric plates. ஸோ லித்தோஸ்பியரிக் பிளேட்ஸ், அதாவது ஆஸ்தனோஸ்பியருக்கு மேலே லித்தோஸ்பியர் இருக்குது. அந்த லித்தோஸ்பியர் பிளேட்டோட மூமெண்ட்னால கான்ஸ்டண்ட்டாக இந்த ஷேப் அண்ட் சைஸ் ஆஃப் தி காண்டினென்ட் அண்ட் ஓஷன் ரெண்டுமே சேஞ்ச் ஆகிக்கிட்டே தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ராசஸ் லைக் சீ ஃப்ளோர் ஸ்ப்ரெட்டிங், சப்டக்ஷன், ரிஃப்டிங், கொல்யூஷன். சீ ஃப்ளோர் ஸ்ப்ரெட்டிங், சப்டக்ஷன், ரிஃப்டிங் அண்ட் கொல்யூஷன். ஸோ இது எல்லாத்துக்கும் நமக்கு அர்த்தம் தெரியணும். ஆக்சுவலாக இந்த ப்ராசஸ் அப்படிங்கிறது, இந்த ப்ராசஸ்க்குள்ளே என்னெல்லாம் இன்வால்வ் ஆகிருக்கு அப்படின்னா, சீ ஃப்ளோர் ஸ்ப்ரெட்டிங் அப்படிங்கிறது என்னென்னா, கடலுக்கு அடியில் பிளேட் டைவர்ஜென்ட் ஆச்சு அப்படின்னா உள்ளே இருந்து ஆஸ்தனோஸ்பியர், பிகாஸ் லித்தோஸ்பியருக்கு கீழே ஆஸ்தனோஸ்பியர் இருக்குது, லித்தோஸ்பியருக்கு கீழே ஆஸ்தனோஸ்பியர் இருக்குது. ஸோ இப்போது இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா பிரேக் ஆச்சுன்னா, ஆஸ்தனோஸ்பியருங்கிறது மேக்மா லாவாக இருக்கக்கூடிய இடம். ஸோ அது என்ன ஆகும்? வெளியே வர ஆரம்பிச்சிடும். அதனால தான் பார்த்திங்கன்னா சீ ஃப்ளோர் ஸ்ப்ரெட்டிங் நடக்கும். ஸோ சப்டக்ஷன் அப்படிங்கிறது 2 பிளேட் மோதும் போது ஒரு பிளேட் கீழே போகுது அப்படின்னா அது சப்டக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தபடியாக ரிஃப்டிங் அப்படிங்கிறது என்னென்னா, 2 பிளேட் பிரிஞ்சு போகிறதுக்கு பேர் இந்த இடத்துல ரிஃப்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. கொல்யூஷன் அப்படிங்கிறது 2 பிளேட் மோதுறது. ஸோ 2 பிளேட் மோதுறது, அதுதான் கொல்யூஷன். ஸோ இது எல்லாமே நடக்கிறதுனால ஒரு காண்டினென்ட்டோட ஷேப், ஓஷனோட ஷேப் எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்னா இந்த ப்ராசஸ்னால. என்னது? சீ ஃப்ளோர் ஸ்ப்ரெட்டிங், சப்டக்ஷன், ரிஃப்டிங், கொல்யூஷன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த காண்டினென்ட்டோட ஷேப் அண்ட் சைஸை கான்ஸ்டண்ட்டாக சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்குது, சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்குது. அப்போ அதெல்லாம் என்னது? இப்போது ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டைவர்ஜென்ட் பவுண்டரிஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த பிளேட் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் ஓஷன் பேசின். ஓஷன் பேசின் என்ன ஆகுதுன்னா எக்ஸ்பேண்ட் ஆகுது. இதனால் என்ன நடக்கும்? சீ ஃப்ளோர் ஸ்ப்ரெட்டிங் நடக்கும். பிகாஸ் கீழே இருக்கிற ஆஸ்தனோஸ்பியர்லேருந்து என்ன ஆகிடும் அப்படின்னா எல்லாமே வெளியே வர ஆரம்பிச்சிடும். எல்லாமே மீன்ஸ் மேக்மா வெளியே வர ஆரம்பிச்சிடும். ஸோ இதோட பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மிட் ஓஷியானிக் ரிட்ஜஸ். பிளேட்ஸ் மூவ் அப்பார்ட் ஃப்ரம் நியூ க்ரஸ்ட் ஃபார்ம்டு பை மேக்மா. ஸோ நியூ க்ரஸ்ட் எப்படி ஃபார்ம் ஆகுது? மேக்மா வெளியே வருது. வெளியே இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இதுதான் பிளேட்டு. இந்த பிளேட்டோட ப்ராசஸ் என்ன ஆகுது அப்படின்னா ஃபர்தராக இந்த பிளேட் பார்த்திங்கன்னா ஸ்ப்ளிட் ஆகுது. இந்த ஸ்ப்ளிட் ஆனதுனால உள்ளே இருந்து மேக்மா வெளியே வருது. மேக்மா வெளியே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிளேட் க்ரஸ்ட் ஃபார்ம் பண்ணுது. அப்போ ஃபார்மேஷன் ஆஃப் க்ரஸ்ட். நியூ க்ரஸ்ட் ஃபார்ம்டு பை மேக்மா, அப்வெல்லிங்.
sea floor spreading. ஸோ டைவர்ஜென்ட் பவுண்டரிஸில் என்ன நடக்கும் அப்படின்னா கீவேர்ட்ஸ் எல்லாமே முக்கியம். அப்வெல்லிங், crust formation, sea floor spreading, Atlantic Ocean. So எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா Atlantic Ocean widening since the breakup of Pangaea due to spreading at mid-Atlantic ridges. ஸோ mid-Atlantic ridges, ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த mid-Atlantic ridgesல நமக்கு வந்து mid-Atlantic ridgesல sea floor spreading நடந்திருக்கும். ஸோ சிமிலர்லி ரிஃப்ட் இன் ஈஸ்ட் ஆஃப்ரிக்கா கேன் கிரியேட் அ நியூ ஓஷன் பேசின். இது வந்து புதுசு. ஸோ இப்போது புதுசாக ஃபார்ம் ஆகிருக்கிற ரிஃப்ட்டு ஈஸ்ட் ஆஃப்ரிக்காவில் ரிஃப்ட் வேலி ரெண்டாக பிரிஞ்சு போயிருக்கு இல்லைங்களா, அதனால் மேபி நியூ ஓஷன் பேசின் வந்து ஃபார்ம் ஆகலாம். அப்போது ஃபஸ்ட்டு டைவர்ஜென்ட் பவுண்டரிஸோட எக்ஸாம்பிள் மிட் ஓஷனிக் ரிட்ஜஸ். ஸோ ரெண்டுமே பிரிஞ்சு போகிறதுனால உள்ளே இருக்கக்கூடிய ஆஸ்தனோஸ்பியர்லேருந்து மேக்மா வெளியே வருது. மேக்மா வெளியே வர்றதுனால க்ரஸ்ட் ஃபார்ம் ஆகுது. ஸோ க்ரஸ்ட் ஃபார்ம் ஆகிறதுனால அதை வந்து சீ ஃப்ளோர் ஸ்ப்ரெட்டிங்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது வந்து கடலுக்கு அடியில் இருக்கிறதுனால சீ ஃப்ளோர் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிடும். அந்த மேக்மா வந்து அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிடும். நெக்ஸ்ட் கன்வர்ஜென்ட் பவுண்டரிஸ், ரெண்டுமே போய் இடிச்சுக்குது. ஷ்ரிங்கிங் ஆஃப் ஓஷன் மவுண்டெயின்ஸ், ஓஷன் பிளேட்ஸ் சப்டக்ட் பினித் அதர்ஸ். ஏன்னா ஓஷன் பிளேட் வந்து திக்கர் பிளேட், எது திக்காக இருக்கோ அது வந்து சப்டக்ட் ஆகிடும், எது வந்து லைட்டாக இருக்கோ அது வந்து மேலே போயிடும். அப்போ ஓஷன் பிளேட்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஓஷனிக் பிளேட்ஸ் வந்து சப்டக்ட் ஆகிடும், கீழே போயிடும். ஓஷனிக் பிளேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு காண்டினென்டல் பிளேட் ஓஷன் பிளேட்ஸ் மோதுது அப்படின்னா ஓஷன் பிளேட்ஸ் வந்து என்னென்னா சப்டக்ட் ஆகிடும். ஸோ ஓஷன் பேசின் ரெடியூசஸ் இன் சைஸ். அதனால் என்ன ஆகுது, ஓஷன் ஏன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓஷனோட ஷேப் வந்து ரீசைஸ் ஆகுதுன்னா, இப்போ ஓஷனும் காண்டினென்ட்டும் மோதிச்சு, ஓஷன் பிளேட்டும் காண்டினென்ட் பிளேட்டும் மோதிச்சு அப்படின்னா ஓஷனிக் பிளேட் வந்து சப்டக்ட் ஆகிடும். அப்போது ஓஷனிக் பிளேட் சப்டக்ட் ஆகுது அப்படின்னா என்ன அர்த்தம், ஓஷனோட அளவு வந்து குறையுது, சைஸ் ஆஃப் த ஓஷன் கெட்ஸ் ரெடியூசிங். அப்போது காண்டினென்ட்டோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ இதை தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கன்வர்ஜென்ட் பவுண்டரிஸில் பார்க்குறோம். Shrinking of oceanic mountains, oceans mountains. Pacific Ocean is gradually shrinking. Example வந்து Pacific Ocean is gradually sinking, encircled by subduction zone in ring of fires. Subduction zones, ring of firesல வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது அப்படின்னா subduction zoneல இருக்கிறதுனால ஸோ அது வந்து பசிபிக் ஓஷன் வந்து கான்ஸ்டண்ட்டாக ஷ்ரிங்க் ஆகிக்கிட்டே இருக்குது. when two continent, இப்போ ஓஷன் கான்டினென்ட் ஓகே, ரெண்டு கான்டினென்ட் பிளேட் கொலைட் ஆச்சு அப்படின்னா மவுண்டைன் ரைஸ் ஆகும். ரெண்டு காண்டினென்ட், ஏன்னா ரெண்டுமே ஸ்ட்ராங் இல்லைங்களா, ரெண்டு காண்டினென்ட் பிளேட் வந்து இது மாதிரி இடித்தது அப்படின்னா என்ன ஆகும், மவுண்டைன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ ஹிமாலயாஸ் இஸ் அ பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஏஷியானிக் பிளேட் அண்ட் யூரேஷியன் பிளேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இடித்ததுனால ஃபார்ம் ஆனது தான் ஹிமாலயாஸ். ஸோ கொலிஷன் ஆஃப் இந்தியன் பிளேட் வித் யூரேஷியன் பிளேட் க்ளோசஸ்ட் டெத்திசி. ஸோ அந்த டெத்திசி அதாவது ராஜஸ்தான் அந்த ஏரியாவில் தான் டெத்திசி இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக என்ன ஆகும் அப்படின்னா அந்த ரெண்டு ஓஷனிக் பிளேட் வந்து மோதினதுனால அந்த டெத்திசியும் வந்து என்ன ஆகிடுச்சு அப்படின்னா சப்டக்ட் ஆகிடுச்சு அண்ட் கிரியேட்டட் ஹிமாலயாஸ் அண்ட் டிபெட்டியன் பிளாட்டியூ. ஹிமாலயாஸும் டிபெட்டியன் பிளாட்டியூ கிரியேட் ஆகிறதுக்கு காரணம் ரெண்டு காண்டினென்ட்டும் பிளேட் வந்து மோதிச்சு, நடுவில் வந்து ஒரு டெத்திசின்னு ஒரு வாட்டர் பாடி இருந்துச்சு, அது காணாமல் போயிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கன்வர்ஜன் முடிஞ்சது. டிரான்ஸ்ஃபார்ம் பவுண்டரிஸ். So transform is lateral reconjugation. Transform fault, past slides, fault வந்து ஃபார்ம் ஆகும், past slides இந்த மாதிரி altering the coastline without creating or destroying it. ஏன்னா இதனால் எதுவுமே கிரியேட் ஆகாது, டெஸ்ட்ராயும் ஆகாது. பிகாஸ் ரெண்டுமே மோதிச்சு அப்படின்னா கிரியேட் ஆகும், பிரிஞ்சிச்சு அப்படின்னா ஆஸ்தனோஸ்பியருக்கு வந்து இடம் கொடுக்கும். பட் இது ஜஸ்ட் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது, இந்த பக்கம் மூவ்மெண்ட், ஸ்லைடிங் மூவ்மெண்ட் நடக்குது. இதனால் எந்த ஒரு கிரியேஷனோ டெஸ்ட்ரக்ஷன் நடக்காது. சான் ஆண்டர்சன் ஃபால்ட், ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபால்ட் இன் த வேர்ல்டு, சேஞ்சஸ் ஜியாமெட்ரிக் ஆஃப் வெஸ்டர்ன் நார்த் அமெரிக்கா. ஸோ வெஸ்டர்ன் நார்த் அமெரிக்காவில் சான் ஆண்ட்ரீஸ் ஃபால்ட் வந்து இந்த டிரான்ஸ்ஃபார்ம் பவுண்டரிஸ்னால கிரியேட் ஆன ஒரு லேண்ட்ஃபார்ம். பேக் ஆர்க் எக்ஸ்டென்ஷன் அண்ட் பேசின் ஃபார்மேஷன், இதுதான் வந்து பேக் ஆர்க் எக்ஸ்டென்ஷன். இந்த ஒரு இடத்துல சப்டக்ட் ஆகுதுங்களா, சப்டக்ட் ஆகிறதுனால இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்டென்ஷன் ஆகும். அந்த ஃபோர்ஸ் வந்து கொஞ்சம் தூரம் கழிச்சு கொஞ்சம் டிஸ்டன்ஸில் ஒரு அப்வெல்லிங் ஒரு ரைஸ் நடக்கும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா பேக் ஆர்க் எக்ஸ்டென்ஷன் பேசின் ஃபார்மேஷன். Subduction zone can also trigger extension behind the volcanic arcs, creating smaller oceanic basin. இதுதான் இங்கே நடக்குது. பட் இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேக் ஆர்க் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆகுது. ஸோ பேக் ஆர்க் பேசின் அட் வெஸ்டர்ன் பசிபிக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேக் ஆர்க் எக்ஸ்டென்ஷன் மூலமா ஃபார்ம் ஆனது.
ஃபைனலாக சூப்பர் காண்டினென்ட் இஸ் வில்சன் சைக்கிள்னு சொல்லுவாங்க. ஸோ ஓவர் ஜியாகிரபிக்கல் டைம்லைன் காண்டினென்ட் பிரேக் ஓவர் பார்ட்ஸ் அண்ட் ஓஷன் ஓப்பன் ரீக்ளோசஸ் டியூரிங் த கொல்யூஷன் ஃபார்மேஷன் ஆஃப் நியூ சூப்பர் காண்டினென்ட். ஸோ ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேங்கியா பேந்தலாசா கான்செப்ட் தான் ஃபைனலாக எம்ஃபசிஸ் பண்ணுறாங்க. ஸோ கிராஜுவலாக அந்த ஜியாலஜிக்கல் சைக்கிள் என்னது? பிரேக்கிங் ஜாயினிங். ஸோ அப்போது ஃபார்மேஷன் ஆஃப் நியூ சூப்பர் காண்டினென்ட்டும் ஃபைனலாக ஃபார்ம் ஆகும். பேங்கியா பிரேக்ஸ் அப் ஓப்பன்ஸ் அட்லாண்டிக். ஸோ பேங்கியா பிரேக் ஆகுது, ஓப்பன் ஆகுது, அட்லாண்டிக் வந்து க்ளோஸ் ஆகுது, டெத்திசி வந்து பார்த்தீங்கன்னா டெத்திசியும் ஃபைனலாக க்ளோஸ் ஆகுது. ஸோ இது வந்து சூப்பர் காண்டினென்ட் ஃபார்மேஷன் ஃபைனலாக. ஸோ டைவர்ஜென்ட்டு, கன்வர்ஜென்ட்டு, டிரான்ஸ்ஃபார்மு, பேக் ஆர்க் எக்ஸ்டென்ஷன், சூப்பர் காண்டினென்ட் ஃபார்மேஷன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காண்டினென்ட்டோட ஷேப் அண்ட் சைஸ் எப்படி வந்து சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறதோட எக்ஸ்ப்ளனேஷன். ரொம்பவுமே பேசிக், ரொம்பவுமே ஸ்டாட்டிக்கான ஒரு கொஷின். சொன்ன மாதிரி சுனாமிக்கு இந்த கொஷனுக்குமே லிங்க் இருக்குது. சுனாமி கான்செப்டை பற்றி தெரிஞ்சிருந்தாலும் இந்த கான்செப்டும் கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ரொம்பவுமே ஒரு ஈஸியான ஒரு கொஷின். தேங்க்யூ.